அன்புள்ளம் கொண்ட அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பாலா டிப்ஸ் கார்னர் யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குக்கர் விசில் வருது. விசில் வந்த பிறகு நம்ம எப்படி ஸ்டீமை சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஸ்டீமை வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, எனக்கு 2 விசில் போதுமானது. 2 விசில் எடுத்துட்டேன். நம்ம திரும்பவும் உங்களுக்கு வீடியோக்காவதுங்கிறேன். விசில் வந்துருச்சு, பார்த்துட்டே இருங்க. இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப இது எப்படி குயிக்காக நம்ம ஸ்டீமை வெளியாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, சைடில் கொஞ்சமாக தண்ணியை விடுங்க, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். தண்ணி இப்படி கொஞ்சமாக விட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு ஸ்டீம் வெளியில் ஆயிரும். அதாவது இந்த பேனு மூடியில் உள்ள ஹீட்டு தணிஞ்சிரும். தணிஞ்சிச்சா நம்ம எடுத்துட்டோம், சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் நம்ம விசிலை. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம எடுத்துடலாம். பார்த்துட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டீம் வெளியாகிடும் உங்களுக்கு. ஓகேவா? பாருங்கள், இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு. அவ்வளோதாங்க. நம்ம குயிக்காக எடுக்கணும்னா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இப்போ ஸ்டீம் ஈஸியாக நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக நம்ம டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ செய்கிறத பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது பிடிச்சிருந்தா ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே. நாங்கள் அந்த பொங்கலுக்காக தான் இந்த பருப்பு வேக வச்சேன், அதனால் இந்த வீடியோ எடுக்கிறேன் நான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸை சொல்லுங்கள். ஓகே, பை பை, see you.